உத்தரப்பிரதேசத்தில் அனுமன் கோவிலுக்கு வந்த நபர் 15 நிமிட ஆழ்ந்த பிரார்த்தனைக்கு பிறகு அனுமன் தலையில் இருந்த கிரீடத்தை ஆட்டையை போட்டு சென்று திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அம்பியாக கோவிலுக்கு வந்த நபர் திடீரென அந்நியனாக மாறி கிரீடத்தை அபே செய்த சம்பவத்தின் பின்னணி என்ன? கோவிலுக்கு வந்த பக்தர் சுமார் 15 நிமிடங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்திற்கு சென்று ஜென் நிலையில் ஹனுமனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை பார்த்தால், ஆஹா, இப்படி ஒரு நபரா என காண்போரை கண்கலங்கச் செய்துவிடும். ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் அவர் செய்த காரியத்தை பார்த்தால் காண்போர் கதிகலங்கி போவார்கள். அனுமனிடமே கிரீடத்தை ஆட்டையை போட்ட அந்த நபர் யார்? பக்தி என்ற போர்வையில் பக்கா திருட்டு வேலையை அரங்கேற்றியது எப்படி? உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூர் மாவட்டத்தில் ஹனுமன் கோவில் ஒன்று உள்ளது. அங்கு வழக்கமான பூஜைகளுக்கு பின்னர் பக்தர்கள் நடமாட்டம் குறைந்த நேரத்தில் அமைதியின் மறு உருவமாய் வந்த நபர் சாமி சந்நிதி முன்பு அமர்ந்து கண்களை மூடி பிரார்த்தனையில் மூழ்கிறார். 1 நிமிடம் 2 நிமிடம் அல்ல, சுமார் 15 நிமிடங்கள் ஆழ்ந்த தியானத்திற்கு சென்று ஹனுமனுடன் மிக டீப்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அதை பார்த்த மற்றவர்கள், எப்படிப்பட்ட பக்திமானடா இவர் என்று நினைத்தபடி அவரை பயபக்தியோடு கடந்து சென்றுள்ளனர். ஆனால் அதன் பின்னர் அவர் செய்த சீட்டிங் சம்பவம்தான் இதுக்காடா இவ்வளவு பில்டப் கொடுத்த என கேட்கும் நிலைக்கு தள்ளி உள்ளது. 15 நிமிட ஆழ்நிலை தியானத்தில் இருந்து வெளியே வந்த அவர் பின்னர் மெல்ல எழுந்து கருவறைக்குள் சென்றுள்ளார். ஒருவேளை ஹனுமனின் காலில் விழுந்து கும்பிடுவாரோ என நினைத்தால் அவரது தலையிலேயே கை வைத்து விட்டார். ஹனுமன் தலையில் அணிந்திருந்த வெள்ளி கிரீடத்தை நைஸாக எடுத்துக்கொண்டு தன்னிடமிருந்த பைக்குள் திணித்த அவர் திரும்பி பார்க்காமல் வெளியே வந்துள்ளார். அக்கம் பக்கத்தில் யாரும் இருக்கிறார்களா என நோட்டம் விட்டவாறு அந்த நபர் மெதுவாக கோவிலில் இருந்து வெளியே நழுவிச் சென்றுள்ளார்.